கரூர் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை 17ஆம் தேதி சந்திக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வரும் 17ஆம் தேதி கரூர் செல்ல விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் அனுமதி கேட்டு காவல்துறையில் தாவேக சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள். கரூரில் தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் சமீபத்தில் விஜய் வீடியோ கால் மூலமாக ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் வரை ஒவ்வொரு குடும்பத்தினரிடம் பேசியிருந்தார். வீடியோ கால் மூலமாக பேசி முடித்துள்ள நிலையில் நேரில் சந்திக்க தொடர்ந்து திட்டமிட்டு வருகின்றனர். முன்னதாக வருகின்ற 13ஆம் தேதி கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து கட்சி சார்பில் அறிவித்துள்ள தொகையை வழங்க திட்டமிட்டிருந்தனர். இந்நிலையில் தற்பொழுது தேதியில் மாற்றம் செய்யப்பட்டு வருகின்ற 17ஆம் தேதி விஜய் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரையும் மேலும் காயமடைந்தவர்களையும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோரை விஜய் அந்த தனியார் அரங்கில் வைத்து அங்கு தனியாக ஒவ்வொருத்தரையும் தனியாக சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வேலுசாமிபுரத்திற்கு அருகிலேயே உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் காயமடைந்தவர்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கும் விஜய் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள நிவாரணத் தொகையையும் வழங்குகிறார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 20 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை விஜய் தன் கையால் வழங்கவிருக்கிறார். விஜய் வருவதற்கு காவல்துறையிடம் பாதுகாப்பு வழங்க கோரி கரூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு அளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.